ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65% ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்படியே தொடர்ச்சியாக மெயின்ஸுக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ணி படிச்சதுனால இப்போ 60% ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்க. காசு கொடுத்தாதான் கவர்மெண்ட் வேலை அப்படின்றது இன்னும் பல பேரும் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு எவ்வளோ லட்சம் பேர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது 24 இருக்கட்டும் 30 இருக்கட்டும், எவ்வளோ லேக்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம யார் கூட போட்டி போகிறோம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களுக்கான சக்ஸஸ் டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா அதோட கீ உங்கள் கையில் தான் இருக்குது. ரீட், ரிவைஸ் அண்ட் ரிப்பீட். இப்போ ஓனாக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் ஃபினான்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இம்பல்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலிமா இயர்லி ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறோம். வித் 6 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல முடிக்கிற டைம் எடுத்துக்கணும். இதுவே 12 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 to 7 மினிட்ஸ் அப்படின்னும், 15 மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 9 to 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல மெயின்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி படிச்சாலும் கன்சிஸ்டன்ட்டா படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம். அதுலயும் வந்துட்டு ஆஃப்லைன் போய் படிக்கிறது இன்னுமே பெட்டர். இப்ப சமீபமாவே இந்த போட்டி தேர்வுன்றது ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. அதாவது அரசு வேலை வாய்ப்பு டிஎன்பிசி அப்படின்னு வரப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தே அந்த ஒரு ஆர்வமும் ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி காம்படிட்டிவா இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நிறைய கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில கோயம்புத்தூர்ல டாப் ரேட்டடான ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் தான் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட். அந்த டீமோடைய ஃபவுண்டர் கூடயும் அப்புறம் அந்த ஒரு சக்சஸ் டீம் கூடயும் தான் நம்ம இருக்கோம். ஒரு ஜேர்னினா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் இல்லாம சக்சஸ் பார்க்க முடியாது. ஸோ ஹாய் அண்ட் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ. இப்போ 2020ல நிறைய சேலஞ்சஸ் எல்லார் லைஃப்லையுமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்படி இருக்கப்ப நீங்க வந்து 2020ல ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ டாப் ரேட்டடான ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருக்கீங்க. உங்களுடைய சக்சஸ்க்கான ரீசனா என்ன பாக்குறீங்க? இந்த சக்ஸஸ்க்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட யங் டீச்சர்ஸ் டீம் தான். அதனால தான் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் ஆக முடியுது. நம்ம ஸ்டாஃப், மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நம்மளை நம்புகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும், அவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தெளிவாகவே இருக்கிறோம். ஸோ நாங்கள் சொல்கிறத விட நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து இப்போ ஆஃபீஸர்ஸாக கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. சொல்லுங்க, கண்டிப்பாக நீங்க தான் சொல்லணும். சார் சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டியூட்டோட சக்சஸ்க்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னாலே ஸ்டாஃபோட சப்போர்ட் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஸோ அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1-to-1 மென்டார்ஷிப் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு மெயின்ஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க மென்டாரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் அதெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் பேப்பர் கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு ஃபுல்லா அந்த பேப்பர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் எங்களை விடுவாங்க. சில டைம்லாம் பாத்தீங்கன்னா லேட் நைட் பாத்தீங்கன்னா 9 to 10 அந்த மாதிரில. பட் அப்ப கூட எங்க எல்லாத்தையும் ஹாஸ்டல்ல டிராப் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இன்ஸ்டியூட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்து. ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு எங்க இன்ஸ்டியூட்டோட மேனேஜ்மெண்ட் சப்போர்ட், மென்டாரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுவும் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னே சொல்லலாம் இன்ஸ்டியூட்டோட ரீச்க்கு. ஓகே, சூப்பர் சார். இப்போ அவங்க சொல்ற பதில வச்சு எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இந்த ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பொதுவாக வந்து ஆன்லைனில் படிக்கிறத விட இங்கே வந்து ஸ்டே பண்ணி படித்தோம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் கொடுக்க முடியும். எல்லாருமே சேர்ந்து டீமாக படிக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் நிறையா வரும். ஸோ கிளியர் பண்ணுற ரேஷியோ அதிகமாக அப்படிங்கிறத ஆஃப்லைனில் ஹாஸ்டல் இருந்தால் தான் வந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கிறத உருவாக்கும். அடுத்ததான் இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அண்ட் உங்கள் இன்ஸ்டியூட்டில் எந்த பெர்சன்டேஜில் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க? குரூப் 2ல நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65% ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்படியே தொடர்ச்சியாக மெயின்ஸுக்கு அதே மாதிரி கண்டினியூ பண்ணி படிச்சதுனால இப்போ 60% ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌடான மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். தேங்க்யூ. ஆனால் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. மேக்ஸிமம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கிளியர் பண்ணிங்க தான். மேக்ஸிமம் இப்போ இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல மெயின்ஸ் கிளியர் பண்ணிங்க தான். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இருக்கப்போ நம்ம மற்ற இன்ஸ்டியூஷன்ஸோட கம்பேர் பண்ணுவோம். நமக்கு தேவையானது இந்த இன்ஸ்டியூட்டில் தான் கிடைக்க போகுது, இங்கே நமக்கு தேவையானது சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ராமிசிங்காக ஒரு இன்ஸ்டியூட்குள்ளே வருவோம். உங்களுக்கு அந்த மாதிரி இம்பல்ஸில் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்த விஷயம்னா என்ன? ஸோ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறத விட ஒரு இன்ஸ்டியூட் போய் படிச்சோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணோம். ஸோ அப்போ எந்த இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வெல் நோன் இன்ஸ்டியூட்டில் போய் படிங்க, ஸோ அப்போ உங்களுக்கு பெட்டராக கிளியர் பண்ண முடியுன்ற மாதிரி சஜஷன் சொன்னாங்க. பட் யூடியூப்பில் இம்பல்ஸோட வீடியோஸ் அண்ட் டெலகிராம்ஸில் அவங்களோட கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. கால் பண்ணி என்கொயர் பண்ணி செக் பண்ணும்போது ஃபீஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் இம்பல்ஸ் சூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னையில தான் படிக்க போயிருந்தேன். எனக்கு அங்கே கொஞ்சம் அட்மாஸ்பியர் செட் ஆகல. ஸோ லைக் அங்கே எனக்கு பர்சனல் அட்டென்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நான் அங்கிருந்து திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே படிக்க ஒரு அட்மாஸ்பியர் தேடிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் தீபிகா அவங்க ரெஃபரன்ஸ் மூலமா தான் நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் இங்க வந்து ஜாயின் பண்ணோம். ஓகே, நீங்க கோயம்புத்தூர் பேஸ்டா? நான் ஆக்சுவலி ஈரோடு, பட் நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் இங்க படிச்சேன். ஸோ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்கன்றப்போ அதுவும் இன்னொரு ப்ளஸ்ஸா இருக்கும் இல்லையா? சார் சொல்லியிருந்தாரு அது வந்து இன்னும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸா தான் இருக்கும், ஏன்னா நேர்ல வந்து படிக்கிறாங்க அப்படின்றப்போ. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருக்கும்போது வேற பர்சனல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்காது. ஸோ சுத்தியும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். படிக்க அதிக டைம் இருந்துச்சு. ஹாஸ்டல்ல வர்றதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா
படிக்க அதிகமான டைம் வந்து என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அடுத்ததா நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இம்பல்ஸ்ல படிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலியமா தான் நான் இம்பல்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து பாஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எதனால சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் வந்துட்டு அங்க ஆல்ரெடி அதே மாதிரி தான் வேற பக்கம் வீட்ல இருந்து படிக்க முடியல. ஸோ ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதனால இங்க வந்தோடனே எனக்கு ஒரு நல்ல என்வரான்மெண்ட் ஃபீல் ஆச்சு படிக்கவும். அதனால இம்பல்ஸ் சூஸ் பண்ணேன். சூப்பர். நீங்க? நான் ஆல்ரெடி வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியல. அப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் ஸ்பீச் ப்ரோக்ராமில் இம்பல்ஸ் டீமை மீட் பண்ணேன். அவங்க வந்து ரொம்ப யங் டீமாக லைக் மைண்டடாக இருந்தாங்க. அங்கேருந்து இம்பல்ஸில் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அந்த ஜேர்னி இப்போ ஒரு வெற்றியாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ நீங்கள் ஸ்பெஷலாக பார்த்த விஷயம்னா என்ன? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் கனெக்ட். நான் வந்து எங்கள் எம்டி வந்து நான் இன்னமும் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனல் மென்டர் மாதிரி. எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனலாக ஒரு லைஃப் அட்வைஸ் வேணும்னாலும் அண்ணாக்கு ஒரு டக்குன்னு ஒரு கால் பண்ணோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லைஃப்லேயும் சரி அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். அண்ட் அடுத்ததான் இப்போ உங்களுடைய இந்த சக்ஸஸ்க்கான ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே கூடாது என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? இந்த ப்ராசஸில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறத விட இது ஒவ்வொன்றை பற்றியும் இதை கிளியர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸில் லாங்குவேஜ் 100 கொஷின்ஸ், மேக்ஸ் 25 கொஷின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ். இதில் கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 160 or 165 ப்ளஸ் நம்ம போட்டோம்னாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் 165 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டாலும் ஒன்று தான், 200 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும்தான், மெயின்ஸ் மாதிரி ஸ்கோரிங் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த 165 கொஷின்ஸை எப்படி ஸ்மார்ட்டாக கரெக்டாக போட்டுறதுன்னு தான் பார்க்கணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா 125 out of 125 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 40 to 50 கொஷின்ஸ் எடுத்துட முடியும். அப்படிங்கும்போது ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து டெஸ்ட் சீரியஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ரோல் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதுறத ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். ஒரு நாள் நம்ம சரியாக படிக்க முடியலனாலும் அந்த டெஸ்ட் எழுதுறதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எழுதுற ஸ்கிப் பண்ணாமல் நம்ம போகிறதுனால என்ன கிடைக்கும்னா நமக்கு தெரியாத கொஷின்ஸ் கூட எப்படி நம்ம ராங் ஆன்சர்ஸை எலிமினேட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணலான்ற கெஸ்ஸிங் கேப்பபிலிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெஸ்ட் சீரியஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ரோல் பண்ணி டெய்லி டெஸ்ட் எழுதணும். ஸோ மெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 விஷயம் தான். அந்த 4 விஷயம் நம்ம இருந்தனால ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா டைம் லிமிட் வச்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நிறைய மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுல 6 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல முடிக்கிற டைம் எடுத்துக்கணும். இதுவே 12 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6 to 7 மினிட்ஸ் அப்படியும், 15 மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 9 to 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது நம்ம தனித்தனியா கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு மார்க் கொஸ்டின்ஸ்க்கும். ஸோ இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து புக்லெட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும். அந்த புக்லெட் கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்ம வேற என்ன ஒரு ஆட் ஆன் பண்ணிருக்கணும்னா கண்டென்ட்டும் சேர்த்து நம்ம அங்க கொடுக்குற மாதிரி பாத்துக்கணும். அதையும் நம்ம செக் பண்ணி இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கூடயும் சேர்த்து மெயினா ஒரு விஷயம் இருக்காது, பிரசன்டேஷன். ஸோ நீட்டான பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் தான். சிலபஸ், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும், கண்டென்ட் கொடுக்கணும், பிளஸ் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுனாலே இப்போ ஈஸியா மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். சூப்பர். அடுத்தது நீங்க? இன்டர்வியூக்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட், செகண்ட் மைண்ட் செட், தேர்ட் வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணணும். கண்டென்ட் வைஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பர்சனல் ப்ரொஃபைல், நம்மளை பற்றி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சிப்ளிங்ஸ் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றி ஒரு பேசிக் டீடைல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ரொஃபைல், அப்படின்னா நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோமோ அதில் வந்து டெப்த் நாலேஜ் இருக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், அதில் பார்த்தோம்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸ், யாரெல்லாம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரீசெண்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, அது சக்ஸஸா ஃபெயிலியரா, இதை பற்றியெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளோட ஸ்டேட் லெவலில், தமிழ்நாடு லெவலில் என்ன நடக்குது, இந்தியா லெவலில், அடுத்து இன்டர்நேஷனல் லெவலில் கரண்ட் இஷ்யூஸ் என்ன, நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்ன, ஸ்கீம்ஸ் என்ன, இதை பற்றி ஓவராலாக வந்து நம்ம வந்து கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டை கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணணும். அதுக்கு தான் வந்து கிளியர் அண்ட் காம் மைண்ட் செட் வேணும். இதை எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். இந்த ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இனிஷியலாக ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். நம்ம இன்டர்வியூ ஹால்குள்ளே போனோடனே ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம்னா நானும் விக்னேஷனாவும் டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு அகாடமிக்னா ஒரு சப் டாபிக் எடுத்துப்போம். அதில் வந்து ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் விக்னேஷனா நிறைய கேட்டுகிட்டே இருப்பார். அப்படி கேட்க அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில் வந்து டெவலப் ஆனிச்சு. மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே ரியல் டைம் பேசிஸில் நடந்துச்சு. நைட் 8:30க்கு அரேஞ்ச் பண்ணாங்க. அதுலேயும் நாங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோட், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். நார்மலாக இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆல்மோஸ்ட் என்ன 1 hour இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுவும் ஸ்ட்ரெஸ் பேனலாக தான் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் பேனல்னா நம்மளை திங்க் பண்ணவே விட மாட்டாங்க. அடுத்தடுத்த செகண்டே வந்து கொஷின்ஸ் வந்து நம்மளை பார்த்து ஃபயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் ட்ரெயின் பண்ணதுனால ரியல் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இவர் சொன்னதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போ நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றப்போ
நீங்க ஃபேஸ் பண்ண ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்ட்ரகிள்னா என்னவா இருக்கும்? ஒவ்வொருத்தரா சொல்லலாமே. எனக்கு வந்துட்டு மெயின் ஸ்ட்ரகிள் என்ன இருந்துச்சுன்னா, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஒரு மைனர் ஆக்சிடென்ட்ல எனக்கு லெக் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 months கண்டிப்பா பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்னது கேட்டதுல இருந்து எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால படிக்க முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது தான். பட் அந்த 2 monthsையும் எனக்கு ப்ரொடக்டிவா மாத்தி கொடுத்தது எங்க இம்பல்ஸ் டீம் தான். ஆன்லைன்லயே எனக்கு வந்துட்டு கைட் பண்ணாங்க, எப்படிலாம் படிக்கணும், அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எப்படிலாம் ஆன்சர் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் புக்ல பேப்பர்ஸ் கூட எனக்கு வந்துட்டு கொரியர் பண்ணாங்க. ஸோ நான் எக்ஸாம் எல்லாரும் எழுதும்போது நானும் எக்ஸாம் எழுதிடுவேன். எழுதிட்டு சென்ட் பண்ணனா எனக்கு வந்துட்டு ஃபோன் கால்லே கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தனால தான் நான் இப்போ கிளியர் பண்ண முடிஞ்சது. சொல்லுங்க. ஸோ நான் வந்து ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் போயிட்டே தான் படித்தேன். ஆல்சோ ஐ எம் மேரிட் அண்ட் ஹாவ் அ 4-year-old son in my home. ஸோ வீட்லேயும் பார்த்துட்டு ஃபுல் டைம் படிக்க முடியல, பார்ட் டைமாக தான் படிக்க முடிஞ்சது. ஸோ ஃபுல் டைம் படிக்கிற சில ஆஸ்பிரண்ட்ஸோட எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ளே ஃபஸ்ட் இருந்தது. பட் ஃபேமிலிலையும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஸ்டியூட்லேயும் மென்டர்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க வந்து இல்லை நீங்கள் உங்களோட ஃப்ரீ அவைலபிள் டைம்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து கொடுத்து அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் டெஸ்ட் எழுதி கொடுங்க, நாங்கள் ஃபீட்பேக் தரோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றப்ப நீங்க அதை நல்லா அனலைஸ் பண்ணி அதை சார்ட் பண்றதுக்கு நீங்க தான் ஒரு சொல்யூஷன் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கப்ப அந்த டைம்ல நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம நம்ம அதை வந்து சரி பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க்கே தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்பி வர்றாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன தேவை, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நம்ம நம்பி வர்றவங்களுக்கு நம்ம அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறது. அப்போ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் யாருமே இல்லாமல் வர்றதே இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் நமக்கே தெரிய வருது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் தனித்தனி ஸ்ட்ராட்டஜி போட்டு, இதனால தான் 1-to-1 மென்டர்ஷிப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி போட்டு அவங்களுக்கு தனியாக மென்டர் கொடுத்து அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காகவே தான் அவங்களால ஈஸியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவும் முடியுது. ஸோ இப்போ இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் படிக்கணுன்றது தான் சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்க? அந்த படிக்கிற டைமில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஸ்டடிங் ஹவர்ங்கிறது ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி பொறுத்து மாறும். நான் வந்து ஆவரேஜாக 8 hours படித்தேன். அது வந்து டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் வந்து 8 hours படிக்கணும். என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, ஒவ்வொரு நாள் நமக்கு வந்து புக்கை எடுக்கவே தோணாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம்லையும் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 3 to 4 hours ஆகுது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று எடுத்து படிச்சிடணும். ஒரு நாள் கூட நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட சின்ன அட்வைஸ். டிஸ்ட்ராக்ஷன்னா மெயினாக வந்து நமக்கு இப்போ ஃபோன் தான். படிக்கிறப்ப என் ஃபோன் எப்பயுமே சைலண்ட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா உங்களால் கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே உட்காந்து படிக்கிறோம் அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஸ்டடி ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கே உட்காந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண தோணாது உங்களுக்கு. நம்மளை சுற்றி எல்லாம் படிக்கிறதுனால நாமளும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ், நம்ம கையில் என்னென்ன இருக்குது, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது, படத்துக்கு போகிறது, நம்ம வந்து டெஸ்ட்டில் கம்மியாக வந்துச்சுன்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. இன்னொன்று அன்கண்ட்ரோலபிள்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றது, கொஷின் ஸ்டஃபாக வந்துருமோ, ரிசல்ட்ஸ் டிலே ஆகுறது, இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ ப்ளேம் பண்ணாலும் அது வந்து மாற போகிறது இல்லை. ஸோ நம்மளோட எனர்ஜியை இந்த அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸில் யாரையும் ப்ளேம் பண்ணாமல் நம்ம கையில் என்னென்ன இருக்கோ நம்மளோட எஃபர்ட்ஸை இது எல்லாத்தையுமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்சீட் ஆகும். இதை விட தெளிவான பதில் யாருமே கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இருக்க பயம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சோஷியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துருவோமா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல படத்துக்கு போக முடியாது, ஃபோன் ஆப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அண்ட் எத்தனை ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருந்தது? நான் வந்து மோஸ்ட்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறவங்க நான் கம்ப்ளீட்டாக வேணான்னு சொல்ல. நீங்கள் ஒரு 15 minutes யூஸ் பண்ணாலும் அது உங்கள் ஸ்டடீஸில் பாதிக்கக்கூடாது. நீங்கள் 3 hours படத்துக்கு போனாலும் படத்துக்கு போயிட்டு வந்து அதை பற்றி பேசக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு 1 hourல நீங்கள் படிக்க உட்காரீங்கன்னா தாராளமாக போகலாம். அந்த பிரேக் எல்லாத்துக்கும் தேவை. ஓகே, அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம் இப்போ படம் பார்க்குறோன்னா படம் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து நம்ம வந்து அடுத்த நாளே படிக்க உட்காந்துடணும். அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் 2 daysக்கு அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் படிக்கலாமா, ஆஃப்லைனில் படிக்கலாமா, இல்லை இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கலாமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஸோ நம்ம எப்படி படிச்சாலும் கன்சிஸ்டண்டா படிச்சோம் அப்படின்னா பாஸ் பண்ணலாம். அதுலயும் வந்துட்டு ஆஃப்லைன் போய் படிக்கிறது இன்னுமே பெட்டர். இப்போ ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு வீட்டில இருந்தா படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால கன்சிஸ்டண்டா அங்கே படிக்க முடியல. ஸோ இப்போ இங்கே இன்ஸ்டியூட் வந்தோம்னா இங்க ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் எனக்கு படிக்கிறதுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம படிக்கவும் ஒரு டீம் செட் ஆச்சு. ஸோ நாங்களா சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணவும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ இங்க வந்துட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணோம். என்னன்னா இப்போ நான் மார்னிங் 9 o'clock இன்ஸ்டியூட் போயிடுவோம் எப்பவுமே படிக்கிறதுக்கு. அப்போ ஈவினிங் 7 o'clock வரைக்கும் கண்டினியூவா படிப்போம். அப்படி படிக்கும்போது 4 months கவர் பண்ண வேண்டியதை நான் வந்துட்டு இங்க 2 monthsலயே என்னால ஈஸியா கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சில நாள் குரூப் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு தெரியாத ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்துட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லலாம்.
அப்ப அது இன்னுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா எஃபிஷியன்ட்டா படிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. அப்ப இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய இந்த ஹெல்தி காம்படிஷன் நம்ம இன்னுமே வந்துட்டு படிக்கணும்னு இன்டியூஸ் பண்ணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட இன்ஸ்டியூட் போய் படிக்கிறது பெட்டர். தீபிகா சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி தர ஒரு டூல் தான். இப்போ ஓனா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மேஜர் ப்ராப்ளம் ஃபினான்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இம்பல்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலியமா இயர்லி ஒன் ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் கிளியர் பண்றவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் ப்ரொவைட் பண்றோம் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓனா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ் டெலிகிராம் சேனல் மூலியமா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸும் டெஸ்ட் சீரியல்ஸும் கொடுக்குறோம். இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் மூலியமா முக்கியமான சப்ஜெக்டோட டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கனால ஓனா படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்களாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால எங்க எல்லாத்துக்குமே ஸ்டடி ஹாலும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு அட்மாஸ்பியர் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி ட்ரஸ்ட்ல வந்து ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல கூட ட்ரஸ்ட்ல படிச்ச நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேரோட லைஃப்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்குன்னே சொல்லுவேன் நான். அடுத்ததான் இப்போ ஒருத்தரோட ரிசல்ட்டை வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்துக்கிற அளவுக்கு அந்த இன்ஸ்டியூட்டோட பங்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக போடலாம். ஆனால் மென்ஷன் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் அப்படின்னா கீழே ப்ரிலிம்ஸ் நம்மகிட்ட படிச்சாங்க அப்படி மாதிரி ப்ரிலிம்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இல்லை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கிறாங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னா இன்டர்வியூன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுதான் மெயினாக அங்கே தேவைப்படுது. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட படிக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஃபுல்லாக படித்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம டெஸ்ட் சீரிஸ் சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் மற்ற எல்லா டெஸ்ட் இன்ஸ்டியூட்டோட ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் சீரிஸ் நாங்களே போட சொல்கிறோம். இன்டர்வியூ வந்து நம்மகிட்ட அட்டன் பண்ணுறது மட்டும் பத்தாது, நீங்கள் எல்லா பக்கமே மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நாங்களே சஜஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு என்ன ரீசன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒருத்தங்களோட இன்புட்ஸ் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இன்ஸ்டியூட்டோட இன்புட்ஸ் கிடைக்கிறப்போ அவங்களே மேம்படுத்திக்கவும் முடியுது. ரொம்ப பாசிட்டிவான பதில் கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் சடனா அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? இல்லை இப்போ ஆக்சுவலாக ஸ்ரீராம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபுல்லாக மெயின்ஸ் படிச்சாங்க. பட் இன்டர்வியூன்னு வர்றப்போ வந்து நம்ம சைடு இன்டர்வியூ ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா அவர் ஆல்ரெடி சொன்னார் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிறது வெவ்வேறு தாட்ஸ் வெவ்வேறு கொஸ்டின்ஸ் நமக்கு வரப்போ வந்து நம்ம இன்னுமே நம்மளை மேம்படுத்திட்டே இருக்கும். அதனால வந்து அவங்க மறுபடியும் வேறு பக்கம் போய் அட்டன் பண்ணாங்க, கிளியர் பண்ணாங்க, அவங்க இன்ஸ்டியூட் ரிசல்ட் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து தேவையான ஒன்றா தான் இருக்குது, அந்த மாணவருக்கு தேவையான ஒன்றா தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டியூட்னு பார்க்காம காமனா இது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டூடெண்டோட பெனிஃபிட் தான். ஓகே நைஸ். ஸோ இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னவா இருக்கும்? இல்லை டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் உங்களுக்கான சக்ஸஸ் டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா அதோட கீ உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த கீ என்ன அப்படின்னா ரீட், ரிவைஸ் அண்ட் ரிப்பீட். கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கணும், படித்ததை ரிவைஸ் பண்ணணும் ப்ராப்பராக. இது ரெண்டையும் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் கீ. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூட்டில் சீனியர்ஸ் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் சாப்பிட்டு போங்க, உங்களோட மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே ரிலாக்ஸ்டாக என்னால் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை எப்படி கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல டெலிவர் பண்ணுறோன்றது தான் நம்மளுடைய மார்க்ஸை டிசைட் பண்ண போகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி மற்றவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன இன்புட்ஸாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு சீரியஸாக அதில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலி இந்த சாக்லேட் இன்புட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சீரியஸாக கேட்குறதுக்கே. 2 விஷயத்தில் கண்டிப்பாக ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் அதில் பார்த்தோம்னா டெய்லியும் படிக்கணும், ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணணும், ரெகுலராக டெஸ்ட் சீரியஸ் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் லைஃப், நம்ம படிக்கிறோங்கிற பேரில் ஹெல்த்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஹெல்த்துங்கிறது இங்கே வந்து மென்டல் ஹெல்த்தும் சேர்த்து தான். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நம்ம வந்து ஒரே டைமில் வந்து தூங்கி எந்திரிக்கணும். இப்போ நீங்கள் வந்து 9 o'clock பெட்டுக்கு போகிறீங்கன்னா ரெகுலராக வந்து 9 o'clock போகணும். அது உங்கள் விருப்பம். நீங்கள் 10க்கும் தூங்கலாம், 11க்கும் தூங்கலாம். ஆனால் வந்து அந்த உங்களோட ஸ்லீப் சைக்கிளை வந்து ரெகுலர் பீரியடுக்கு வச்சுக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு ½ an hour வாக்கிங் ஆர் சைக்கிளிங் எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகுங்க. அடுத்து மென்டல் ஹெல்த்துக்கு முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. அவங்க வந்து தப்பாகவே இருந்தாலும் நாம் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக போய்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம மைண்ட் செட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் படிக்க வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக படித்தோன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணணும். ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் படிச்சுட்டு என்னால் படிக்க முடியல, ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல் ஸோ நம்ம என்டர் ஆகிட்டோம், வின் பண்ணிட்டு தான் இதுல இருந்து போகணும் அப்படின்னு நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக வச்சுக்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ லைக் தட் என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே இருக்கு. கிவ் அப் பண்ணிடக்கூடாது. எஸ். நீங்க ஸோ அட்வைஸ்னு பார்த்தோம்னா நம்ம எதுவுமே ப்ரீ அசியூம் பண்ணக்கூடாது, இன்னொன்று பயப்படக்கூடாது. ஸோ எக்ஸாமுக்கு எவ்வளோ லட்சம் பேர் வேணா அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 24 lakhs அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது 24 இருக்கட்டும் 30 இருக்கட்டும் எவ்வளோ லேக்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் நம்ம யார் கூட போட்டி போட போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம யார் கூட ஃபைட் பண்ண போறோம்னா அந்த 200 questions கூட தான் ஃபைட் பண்ண போறோம். நமக்கு எக்ஸாமுக்கு கேட்கறது 200 questions. அந்த 200 questions கூட ஃபைட் பண்ணி நம்ம எவ்வளோ வின் பண்றோம் அப்படிங்கறதா நம்ம மார்க் சொல்ல போகுது. ஸோ அதை நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டாலே போதும், ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ பயப்படாம இருந்தாலே போதும், எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியா நம்ம கிளியர் பண்ணி போயிடலாம். இப்போ இங்கிலீஷ்ல படிச்சா பெட்டரா இருக்கும், தமிழ்ல படிச்சா கஷ்டமா இருக்கும், இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? இந்த ஒப்பீனியன் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் கம்பேர் பண்ணுறப்போ தமிழில் எழுதுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குது. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் நிறையா பண்ண தான்
அவங்க அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி நல்ல கண்டென்ட்டும் கொடுக்க முடியும். ஸோ அதனால் தமிழில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்டே இப்போ குரூப் 2 மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே படித்து கிளியர் பண்ணீங்களே இருக்காங்க. ஸோ கடைசியா ஒரு சென்சிட்டிவான கேள்வி, இப்போ பல பேர் மனசுல கூட இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கு, இன்னும் நம்பிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது காசு கொடுத்தாதான் கவர்மெண்ட் வேலை அப்படின்றது இன்னும் பல பேரும் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இதுக்கு பதில் சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி. இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாங்கி கொடுத்துட முடியுமா, ஸோ இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நல்ல வேலைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணி போக முடியும். இன்னொன்று இந்த பற்றின அவேர்னஸ் எல்லாம் முன்னாடி கூட இல்லைன்னு சொல்லலாம். பட் இப்போவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிலேஷன், கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ கிளியர் பண்ணி ஜாப் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் நம்ம நம்ப வேண்டாம். பொதுவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டு ஜம்ப் பண்ண வேண்டாம். ஒரே ஃபீல்டில் கன்யூஸாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல வேலைக்கு போக முடியும். இப்போ படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஃபேமிலி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஃபீல்டில் சூஸ் பண்ணாமல் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையே ஜெயிக்க முடியும். ஏன்னா வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப குவாலிட்டியான டைம் நீங்கள் கொடுத்தது, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட நேரத்துக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.